டெல்லியில் வசந்த் விஹார் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரியா சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் இருக்குது. இந்த தேட்டருக்கு உதாரணமாக ஒரு 5 பேர் வந்து முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 பேருக்குள்ள அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டேபிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தன் வந்து இந்த டேபிள் அங்கே வைடுவான், அடுத்து ஒருத்தன் வந்து அந்த டேபிள் அங்கே வை, அடுத்து ஒருத்தன் இங்கே வை, இந்த டேபிளே எதுக்கு அப்படின்னு ஆளாளுக்கு மாறி மாறி அதை விருப்பத்துக்கு ஏற்ப அந்த செயல்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன பிரச்சனையாக ஆரம்பித்த இவங்களுடைய பிரச்சனை நாளடைவில் ரொம்ப பெருசாக தான் போயிட்டு இருக்கே தவிர குறைஞ்சா மாதிரி தெரியல. அதுக்காக ஒன்று என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஓரளவுக்கு ஒரு மதிப்பு மிக்க ஒரு நபரை கூட்டு வந்து எங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் இதுக்கு ஒரு பொதுவாக இருந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு அந்த மதிப்பு மிக்க நபரும் என்ன சொல்கிறாரு, சரி ரைட்டுன்னு ஒவ்வொரு முடிவாக சொல்கிறாங்க. அதுக்கு 2 பேர் ஓகே சொன்னால் 3 பேர் வேணான்றான். அப்புறம் இன்னொரு முடிவு சொல்கிறான், அதுக்கு 3 பேர் ஓகே சொன்னால் 2 பேர் வேணான்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுக்குமே 5 பேருமே வேறு வேறு மாதிரியான கருத்துக்கள் வந்து தெரிவித்தாங்க. அப்போ கடைசியில் அந்த நடுவர் வந்து பார்த்தாரு, நானே இந்த தேட்டரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தேட்டரை அந்த நடுவராக வந்து அவரே வாங்குறாரு. அது வந்து பிரியா சினிமாஸ் அப்படிங்கிற அந்த தேட்டரை தான். இப்படி எனக்கென்னேன்னு வந்த தேட்ரு இன்னைக்கு இந்த உலக அளவில் மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் சங்கிலியாக இருந்துட்டு வந்திருக்கு, செயினாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் எந்த மல்டிப்ளெக்ஸ் மாலுக்கு போனாலும் சரி, அங்கே இந்த பிரியா சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு தேட்டரை உங்களால் பார்க்க முடியும். இந்த பேரை கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தோணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தேட்டருங்க எல்லாமே இந்த பிரியா சினிமாஸ்குள்ளே தான் வரும். அது எப்படி வரும்? அதாவது பிரியா சினிமாஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிவிஆர் சினிமாஸ் அப்படின்னு வந்திருக்கு. இன்னைக்கு நாம இந்த பிவிஆர் சினிமாஸ் பற்றி பார்க்கலாம். பிவிஆர் சினிமாஸோட பூர்வீகம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல தான். அங்கே லாலா செயின் தாஸ் அப்படிங்கிறவர் அமிர்தரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிஸ்டிக் தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ இவருக்கு வந்து 3 பசங்க இருக்கிறாங்க. அதில் 2 பேர் கொஞ்சம் பொறுப்பு இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. இதில் கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து கொஞ்சம் பொறுப்பாகவும் கொஞ்சம் நல்ல பையனாகவும் தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாலா செயின் தாஸ் அப்படிங்கிறவர், நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸை வந்து என்னோட 3வது பையன் தான் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு உயிரெலாம் எழுதி வைக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது, அப்படியே தொழில்கள் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் பஞ்சாப்ல இருந்து அந்த லாலா செயின் தாஸ் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு குடிபெயர்ந்து போகிறாரு. இப்போ அங்கே போயாச்சு, புது இடம், பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு சரி ரைட் ஓகே நம்ம இங்கேயும் அதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற போதில் இந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த லாலா செயின் தாஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு பிரச்சனை வந்து வருது. இந்த மாதிரி எங்கள் தேட்டருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்து எங்களுக்கு அதை தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த டெல்லியில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு மதிக்கத்தக்க இருக்கிறாரு இல்லையா. சரி, அப்போ இவர் நம்ம போகலாமா என்ன ஏதுன்னு யோசிக்கும் பொழுது தான் நம்மளுடைய பையனை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அவன் எந்த அளவுக்கு பிரில்லியண்டாக இருக்குது அப்படின்னு இவருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு ஆசை. சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய 3வது பையன், இவர் வந்து பொறுப்பை கொடுக்கணும்னு நினச்சார் இல்லையா, அந்த பையனை வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போகிறாங்க. அதுதான் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரியா சினிமாஸ் அந்த உரிமையாளர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த 3வது பையன் வந்து போகிறாரு. ஆனால் அங்கே அவங்க தீர்க்கிற மாதிரி தெரியல. சரி ரைட்டு ஓகேன்னு இவரே தேட்டரையும் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ இவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, இந்த சினிமா பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அந்த காலத்துலலாம் நீங்கள் இப்போ தமிழ் தேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தேட்டருக்கு போனீங்கன்னா தமிழ் படம் மட்டும்தான் ஓடும், மற்ற லாங்குவேஜ் படங்களை அவங்க ஓடி பார்க்க முடியாது. அதே மாதிரி அன்னைக்கு தேதிக்கு டெல்லியில் ஒன்லி ஹிந்தி படங்கள் மட்டும்தான் ஓடுமா. ஸோ அந்த தேட்டரில் வெறும் ஹிந்தி படங்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இப்படி 2 பிஸ்னஸையுமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் 1967 3வது பையனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அஜய் பிஜ்லி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த பையன் வந்து ஆரம்பத்தில் பஜ்லி மாடர்ன் அப்படிங்கிற டெல்லியில் இருக்கிற ஸ்கூல்லேயே படிக்கிறாரு. இவர் காலேஜ் வந்து ஃபாரினில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்க பெற்றவங்க விடலைங்க. சரி ரைட்டு அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அதே டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிந்து கல்லூரியில் வந்து பிகாமும் படித்து முடிக்கிறாரு. அஜய் பிஜ்லி அப்படிங்கிறவர் ஸ்கூல் படிக்கும் பொழுது இவர் வந்து இந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாராம், தேட்டரையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுவாராம். ஸோ இந்த மாதிரி 2 பிஸ்னஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் இவரால் முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ போய் வேலை செய்வாராம். ஏன் அப்படின்னா இவருடைய அப்பா வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாராம், பொறுப்பாக நடந்துக்கிடுவாராம்.
பெத்தவங்க சொன்னதை கேட்டு நடப்பாராம். இப்படியெல்லாம் அவர் இருந்ததுனால தான் அவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து அப்படிங்கிறது கிடச்சிச்சு. அதனால் நாமளும் அப்படி இருந்தால் தான் நமக்கும் நல்ல பிஸ்னஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இவருக்கும் பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது தான் இவர் தன்னால் முடிஞ்ச டயத்தை போயிட்டு அந்த பிஸ்னஸில் வந்து செலவு பண்ணுறாரு. அஜய் பிஜ்லி காலேஜெல்லாம் படித்து முடிச்சிட்டாருங்க. நான் வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அந்த ஃபாரின் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஃபாரினில் போய் வேலை பார்க்க போகிறேன். அவங்க வீட்டில் இல்லை, நீ போனேன்னா திரும்ப வரமாட்டேன், அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு. இப்போ வந்து பெற்றவங்க பேச்சை மீற முடியாது, ஏன்னா அந்த மாதிரி வளர்ந்துட்டார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய 26வது வயசில் வந்து இந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக வேண்டி அந்த தொழிலில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ வேலை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து இந்த 2 பிஸ்னஸ்லையும் வேலை பார்த்தாரு. இப்போ முழு நேரமே அதே வேலை தான். ஸோ ஆஃப் டே அங்கும் ஆஃப் டே இங்கே இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது தான் அஜய் பிஜ்லியோடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ அப்பா இறந்து போயிட்டாருன்னா இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. இவர் சும்மா விளையாட்டுக்காக விட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்காரே தவிர இவருக்கு பெருசாக பிஸ்னஸ் அளவில் நாலேஜ் எல்லாம் கிடையாது. என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஏது செய்யறதுன்னு தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்க குடும்பம். அந்த நேரத்தில் தான் இவங்களுடைய லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் இந்த லாரியெல்லாம் ஒரு ஷெட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஷெட்டு தீ பிடிச்சி எல்லா லாரிகளும் எல்லாம் ஃபுல்லாக சேதமாயிடுச்சு. ஏற்கனவே அப்பா இறந்ததே என்ன செய்யணும்னு தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த லாஸ் வேறே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜய் பிஜ்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்பொழுது தான் அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம டிரைவர் மற்றவங்களாம் இருந்தாங்க, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இழப்பீடு மாதிரி ஏதாவது தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதை கேட்டு அந்த கஷ்டத்துலையும் இந்த அஜய் பிஜ்லி வந்து அதில் நஷ்டத்தை சந்தித்தவங்களுக்கு இழப்பீடு வந்து கொடுத்துருக்குறாரு. இந்த பிஸ்னஸை பார்த்துட்டு இருந்தது அப்பா தான். இப்போ அவர் இறந்துட்டார். அப்போ அஜய் பிஜ்லி தான் அதை பார்த்தே ஆகணும். ஏன்னா இவருடைய பெரியப்பாவை வந்து இந்த பிஸ்னஸில் எதுவும் தலையிட முடியாது. ஏன்னா இவங்களுடைய தாத்தாவே இந்த மாதிரி இவர் தான் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு உயிர் எழுதி வச்சதுனால ஸோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. இப்போ அப்படியே தலை ஃபுல்லாக ஏதோ பலலோடு கல்லை கட்டி வச்ச மாதிரி அஜய் பிஜ்லிக்கு இருக்குது. சரி ரைட்டு, இருந்தாலும் நம்ம தான் பண்ணி ஆகணுன்றதுக்காக துணிச்சலோட இறங்குறாரு. இவருக்கு என்ன தான் அந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட இவருக்கு அதிகமான எண்ணங்களோ செயல்பாடுகளோ சினிமா அந்த தேட்டர் பக்கம் தான் இருந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய அப்பாக்கிட்டேயே வேலை பார்த்த அம்மாவோட தங்கச்சி, அதாவது சித்தி, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க, நான் வந்து இந்த தேட்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே அந்த பிஸ்னஸ் ஒப்படைச்சிட்டு இவர் முழுக்க இந்த பிரியா சினிமாஸ் அப்படிங்கிற அந்த தேட்டரை கவனிக்கிறதுக்காக வராரு. இவர் எதுக்காக வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயங்கள் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ உதாரணமாக இவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது என்னென்னா 1990 வாக்குலலாம் ஃபாரின்லலாம் மல்டிப்ளெக்ஸில் பில்டிங்கில் வந்து இது வந்துருச்சு இந்த தேட்டர்லாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் இண்டிவிஜுவல் தேட்டர் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அதெல்லாம் ரெடி பண்ணணும் செய்யணும் அப்படின்னா நிறைய செலவாகும் அப்படின்றதுனால. இப்போ இந்த அஜய் பிஜ்லி என்ன பண்ணுறாரு, எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு போட்டு ஃபினான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு கம்மியான செலவில் டால்பி சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சினிமாவுக்கு கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து தேட்டரை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் டால்பி சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் இவர் வந்து தன்னுடைய தேட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறாரு. இப்போ தேட்ரு செம்ம லுக்காக நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. ஆனால் ஹிந்தி படம் மட்டும்தான் ஓட்ட முடியும் இல்லையா, அதுக்காக வேண்டி என்ன செய்கிறாருன்னா அன்னைக்கு இந்தியாவில் இருந்த இந்த சோனி போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களை வெளியிடக்கூடிய அந்த நிறுவனத்தில் போயிட்டு பேசுகிறாரு. ஐயா நீங்கள் எங்களதுலேயே போடுங்கன்னு சொல்லிட்டு ரைட் ஓகே எப்படியோ ஒரு வழியாக பேசி சரி டால்பிலாம் வச்சுருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிட்டு படத்தை கொடுக்குறாங்க. ரெண்டாவது டால்பி சவுண்ட் சிஸ்டம் வேறு. ஸோ நல்ல கூட்டம் தேட்டருக்கு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் பொழுதுபோக்குக்கான வரியை வந்து குறைக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டுக்கெல்லாம் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்ததுனால அது வந்து இந்த பிரியா சினிமாஸ்க்கு ரொம்ப சாதகமாக ஆயிடுச்சு. இப்போ மிகப்பெரிய அளவில் இந்த தேட்டரில் வந்து நல்ல வசூலாவது, நிறைய பேர் வந்து படம் பார்க்குறாங்க. இப்படி இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் நல்லபடியாக இவங்களுடைய தேட்டரில் ஓடினதுனால இவருக்கும் அந்த ஹாலிவுட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகிடுச்சு. இந்த நட்பு வந்து இவரை எங்கே கொண்டு நிறுத்திச்சு அப்படின்னா
ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வில்லேஜ் ரோடு ஷோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனம் வந்து ஆசியாவில் நிறைய டீலர்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க ஒரு சில நாடுகளில். இப்போ இந்தியாவிலையும் நம்மளுடைய இந்த சினிமா சம்மந்தப்பட்டதை விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சரியான டீலர் என்னுடைய இந்த டீலருக்கு வந்து கிடைக்காதனால, தன்னுடைய கம்பெனிக்கு இன்னொருத்தர் நல்லபடியாக கிடைக்காதனால இவங்க நிறைய தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த பிரியா சினிமாஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தென்படுது. என்ன வந்து இந்தியாவிலேயும் இந்த தேட்டரில் ஹாலிவுட் படம் இவ்வளோ நல்லா வசூல் பண்ணுது. அதனால இப்போ அந்த வில்லேஜ் ரோடு ஷோ என்ன பண்ணுறாங்க, அஜய் பிஜ்லியை கூப்பிட்டு நீங்கள் நாங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், நம்ம படத்தை அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வில்லேஜ் ரோடு ஷோவும் இந்த பிரியா சினிமாஸும் இப்போ இணைஞ்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 1997 டெல்லியில் இருக்கக்கூடிய சாகேத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மல்டிப்ளெக்ஸ் பில்டிங் இருந்துச்சு. அங்கே வந்து இவங்களுடைய ஃபஸ்ட்டு மல்டிப்ளெக்ஸ் அந்த ஸ்க்ரீனை வந்து கொண்டு வராங்க. இது வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இவங்க 2 பேரும் இணைஞ்சாச்சு இல்லையா. இப்போ அவங்களுடைய பேர் என்ன வைக்கிறாங்க, பிரியா வில்லேஜ் ரோடு ஷோ அப்படின்னு வைக்கிறாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் பிவிஆர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிவிஆர் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேரோட முழு விரிவாக்கம் பிரியா வில்லேஜ் ரோடு ஷோ அப்படிங்கிறது தான். அது 1997 வந்து இந்த பேர் வந்து வந்தது. இப்போ என்ன ஆகுது, அமெரிக்காவுடைய இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அவன் மேலே வந்து இந்த நிறைய தாக்குதல்கள் நடத்தி அதெல்லாம் சாய்ந்திருச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. ஸோ இது தாக்குதல் நடத்தினவங்க ஆப்கானிஸ்தான் மேலே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆப்கானிஸ்தான் மேலே போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உலக பதற்றத்தின் காரணமாக இந்த வில்லேஜ் ரோடு ஷோ அப்படிங்கிற நிறுவனம் வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியில் போகுது. இந்தியாவை விட்டு வெளியில் போகும்போது ஒரு ஸ்க்ரீனாக இருந்த அந்த பிரியா சினிமாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 ஸ்க்ரீனாக வந்து அதை வந்து மாற்றிட்டாங்க. அத்தனை ஸ்க்ரீனையும் மல்டிபிள் ஸ்க்ரீனை வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்னடா அது, இவங்க வெளியே போயிட்டாங்களே, ஆனால் நம்ம இன்னும் ஸ்க்ரீன்ஸை வந்து டெவலப் பண்ணணும், நிறைய கூட்டணும் அப்படின்னு நினச்ச இந்த அஜய் பிஜ்லி என்ன பண்ணார் அப்படின்னா, ஐசிஐசிஐ வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. இந்த நிறுவனம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கினுடைய முதலீடுகளை இந்த நிறுவனம் தான் செய்யும். அதில் இந்த ஐசிஐசிஐ வென்ச்சர் வந்து குறிப்பாக புதுசாக இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் முதலீடு செய்யும் இந்த ஐசிஐசிஐ வென்ச்சர் அப்படிங்கிறது. இப்போ இந்த வில்லேஜ் ரோடு ஷோ நிறுவனம் வெளியே போயிடுச்சு. அந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த ஐசிஐசிஐ வென்ச்சர் அப்படிங்கிறது 80 கோடி ரூபாயை இந்த பிவிஆர் அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்னதான் வில்லேஜ் ரோடு ஷோ நிறுவனம் வெளியே போனாலும் இவங்க அந்த வச்ச பேரை மாற்றலை, அந்த பிரியா சினிமாஸ்ன்னு மாற்றாமல் பிரியா வில்லேஜ் ரோடு ஷோ அப்படிங்கிற பேரை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ வென்ச்சர் மூலமாக இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கிடச்சிச்சு. அந்த தொகையை வச்சு நிறைய தேட்டரங்களை வந்து இவங்க வந்து வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சத்யம் சினிமாஸை கூட இந்த பிவிஆர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் பில்டிங்லேயும் நிறைய ஸ்க்ரீன்ஸை வந்து இந்த பிவிஆர் சினிமா அப்படிங்கிறது வாங்குது. இப்போ இந்த பிவிஆர் சினிமாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வெறும் படத்தை மட்டும் வெளியிட்டு இருந்தாங்க, ஸ்க்ரீனை கூட்டிகிட்டே வந்தாங்க. இப்போ இவங்க ஓனாகவே படம் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க படம் எடுத்துகிட்டு இந்த படம் எடுக்கிறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஐநாக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய ஸ்க்ரீன்களை கூட்டிக்கிட்டே வந்துச்சு இவங்களுக்கு போட்டியாக. ஐநாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து 1963 தேவேந்திர குமார் செயின் அப்படிங்கிறவர் ஐநாக்ஸ் குழுமம் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதுக்கு கீழே ஒரு சின்ன நிறுவனமாக தான் இந்த ஐநாக்ஸ் அப்படிங்கிறது வருது. இது வந்து என்னன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ் பில்டிங்கை கட்டி அங்கே நிறைய ஸ்க்ரீனை உருவாக்குறது தான் இந்த ஐநாக்ஸ் அப்படிங்கிறதோட வேலையை. இந்த ஐநாக்ஸ் நிறுவனம் 2002 முதல்ல புனேல வந்து 4 ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் பில்டிங்கை கட்டுறாங்க. அதுக்கப்புறமாக குஜராத்தில் இருக்கக்கூடிய மாதோதரா அப்படிங்கிற இடத்துல இன்னொரு 4 ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் பில்டிங்கை கட்டுறாங்க. இப்படி தானே ஒரு பில்டிங் கட்டி அதில் ஸ்க்ரீன் வச்சு படங்களை வெளியிடக்கூடிய நிறுவனம் தான் ஐநாக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அதான் பிவிஆரும் தன்னுடைய ஸ்க்ரீனை கூட்டன்னு நினைக்குது, ஐநாக்ஸ் தன்னுடைய ஸ்க்ரீனை கூட்டன்னு நினைக்குது. இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு 2 பேருமே யோசிக்கும் பொழுது பிவிஆரோட அஜய் பிஜ்லியும் ஐநாக்ஸோட சித்தார்த் ஜெயின் அப்படிங்கிறவரும் ஒரு 15 வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க. நம்ம 2 பேருக்கும் ஒரே எண்ணம் தான், ஸ்க்ரீனை வந்து கூட்டணும். நாம் ஏன் தனித்தனியாக போய் கூட்டணும், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2023 இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் இது 2ம் ஒன்று சேருது. ஸோ ஒன்று மட்டும் தனியாக இருந்தாலே அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருந்துச்சு. இப்போ 2ம் சேர்ந்து இந்த உலகினுடைய
ஒரு 2வதோ 3வது இடத்துல மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் சங்கிலி ஸ்க்ரீன் தொடராக இது வந்து இருந்துட்டு வருது. ஸோ பிரியா சினிமாஸ் அப்படிங்கிற வெறும் சிம்பிளாக நம்ம தமிழ்நாட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெறும் சின்ன பேரில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு பிவிஆர் அப்படிங்கிற ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன் நிறுவனமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.